வேலூரில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த கருத்து அரங்குக்கு பின் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பல அழுத்தம் கொடுத்தும் முதலமைச்சர் தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தவறான ஒரு கருத்தை சொல்கிறார் என்று கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணி குறித்து தேர்தல் சமயத்தில் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என தெரிவித்தார். மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். அதன் பிறகு மதுரையிலே நடத்தினோம். அதன் பிறகு கோவையிலே நடத்தினோம். அதன் பிறகு சிதம்பரம் நகரத்தில் நடத்தினோம். இப்போது வேலூர் நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வளோ கருத்தரங்குகள் நடத்தியும் அழுத்தம் கொடுத்தும் முதலமைச்சரிடம் இன்னும் எந்த செய்தியும் வரவில்லை. இதில்லாமல் கடந்த மாதம் 28ஆம் தேதி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து உடனடியாக அறிவியுங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், அறிவியுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சர் அவர்கள் சொல்வது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தவறான ஒரு கருத்தை முதலமைச்சர் சொல்லி வருகிறார். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையின் திரைப்பட ஷூட்டிங் புதுச்சேரியில் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடிகர் ரஜினியை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கு திரண்டனர். அப்போது அனைவருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கை குலுக்கியும் கையை அசைத்தபடியும் கையெடுத்து கும்பிட்டபடியும் சென்றார். இதனால் துறைமுக வளாகமே சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 45வது வார்டு கண்ணன் தெருவில் ஃப்ரெஷ் ஜூஸ் பார்க் என்ற பெயரில் கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் பிஸா போன்ற பொருட்களை கடையில் விற்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் இரவு கபடி விளையாட்டை முடித்துவிட்டு சுமார் 10 மணி அளவில் இந்த கடைக்கு சென்று எனர்ஜிக்காக குளிர்பானங்களை வாங்கி குடித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டுக்கு திரும்பி செல்லும் வழியில் ஓர் மாணவனுக்கு வாந்தியும் மயக்கமும் வந்துள்ளது. இதையறிந்து அங்கு வந்த சமூக ஆர்வலர் ராஜா என்பவர் சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று நேரடியாக பார்த்தபோது அவர்கள் குடித்த அனைத்து குளிர்பானங்களும் காலாவதியானது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவன் இது குறித்து பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனவே தாம்பரம் நகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட கடைக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்து மக்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி திமுக அரசை கண்டித்தும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை நிறைவேற்றாத தமிழக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்து மக்கள் கட்சியினரை அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக மாவட்ட தலைவர் ஏழுமலை உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமைக்கப்பட்ட பந்தல் ஒலிபெருக்கி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து ஒலிபெருக்கி கடைக்காரர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே பால்பண்ணைச்சேரியை சேர்ந்தவர் பாண்டியன். இவர் இருசக்கர வாகனத்தில் நாகூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது காலில் ஏதோ தென்பட்டது போல் உணர்ந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து பாம்பின் வால் போன்று தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அலறி அடித்துக் கொண்டு சாலையில் இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு கூச்சலிட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக ஏற்கனவே நாகூரில் வீட்டில் புகுந்த பாம்பை பிடித்துக் கொண்டு வனப்பகுதியில் விட சென்ற நாகை தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அங்கு இருசக்கர வாகனத்தில் முன்பகுதியில் 8 அடி நீள சாரை பாம்பினை உயிருடன் லாபகமாக பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் மின் வாரிய காலனியில் வசிக்கும் ஆகாய ஜெயக்குமார் என்பவர் காய்கறி கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் கடைக்கு வரும் பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவி ஒருவரை காதலிப்பதாக கூறி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்.
ஒரு கட்டத்தில் மாணவி இதை தவறு என உணர்ந்து அவருடன் பேசுவதை நிறுத்தியுள்ளார். அப்போது ஆகாய ஜெயக்குமார் தனிமையில் இருக்கும் போது செல்போனில் எடுத்த வீடியோவை காட்டி மிரட்டி தனது இச்சைக்கு பயன்படுத்தியுள்ளார். மாணவியின் நடத்தையில் மாற்றத்தை கண்ட அவரது பெற்றோர் அவரது செல்போனை சோதனையிட்ட போது ஆகாய ஜெயக்குமார் அனுப்பிய வீடியோக்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கடைக்கு வரும் பல பெண்களை தவறான நோக்கத்தில் வீடியோ எடுத்து வைத்திருந்ததும் அதன் மூலம் பல பெண்களை தனது தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தியதும் தெரியவந்தது. இதையடுத்து ஆலங்குளம் மகளிர் போலீசார் காய்கனி வியாபாரி ஆகாய ஜெயக்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட பொதுமக்கள் தயாராகி வரும் நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் திரைப்பிரபலங்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி நாகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மண் பானையில் பொங்கல் வைத்து தொகுதி மக்கள் மற்றும் விசிகாவினருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஷனாவாஸ் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். கரும்பு மற்றும் தோரணங்களால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து மண் பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஷனாவாஸ் தொகுதி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவு சமைக்கப்படும் விதம் குறித்தும் தரமான உணவுப் பொருட்கள் பயன்படுத்துகின்றதா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் உணவின் தரம் குறித்து சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் 267 பள்ளிகளிலும் ஒரே நேரத்தில் திட்டத்தின் செயல்பாடு குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 95 அரசு அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் கற்பகம் நியமித்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி மற்றும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது கலைஞரின் ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் தமிழகத்தின் மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. தமிழுக்கும் மாணவர்களாகிய நீங்கள் எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சராக, முதலமைச்சராக பல்வேறு பதவிகளுக்கு வரலாம். இப்பதவிகளுக்கு பேச்சு திறமைதான் முக்கியம் என்றார். மேலும் பேசிய அவர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரான மதியழகன், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூர் சாலை எலுவப்பள்ளி கிராமத்தில் வசித்து வருபவர் கோபாலப்பா மகன் முனிராஜ் பால் வியாபாரம் செய்து வந்தார். இவர் கடந்த 6ஆம் தேதி இரவு 10 மணியளவில் பாகலூருக்கு சென்று எவலுப்பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் பால் கேனுடன் வந்தபோது மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். இதனை பார்த்த அவ்வழியே சென்றவர்கள் பாகலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த முனிராஜ் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு பின் குடும்பத்தினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் கொலையாளிகள் பாகலூர் அருகே ஒரு வீட்டில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் மது மற்றும் அவருடைய சித்தி மகன் விஜயகுமார் ஆகியோரை கைது செய்தனர். இதையடுத்து விசாரணை மேற்கொண்டதில் 2 குடும்பத்திற்கும் கருத்து வேறுபாட்டினால் கொலை செய்தது தெரியவந்தது. பின்னர் குற்றவாளிகள் இருவரையும் போலீசார் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சேலம் சிறையில் அடைத்தனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளன. சென்னையில் வசிப்பவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல முன்கூட்டியே ஆயத்தமாகி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் பொங்கல் பண்டிகை சிறப்பு பேருந்துகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி சென்னையில் இருந்து இன்று முதல் தினசரி இயக்கப்படும் 2100 அரசு விரைவு பேருந்துகளுடன் 4706 சிறப்பு பேருந்துகளும் சேர்த்து 3 நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.